எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான புக்கோட கம்ப்ளீட் சம்மரியை தமிழ்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 12 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸ்க்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரியை தமிழ்ல கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க. நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சாப்டர் 12 கெட்டிங் த ஃபேக்ட்ஸ். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டாவே பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து டீச் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி சம்பந்தமா இருக்கிற ரூமர்ஸை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றதை விட்டுட்டு ரிலையபிளான சோர்ஸ், அதாவது நம்பகமான சோர்ஸ்ல இருந்து எப்படி ஃபேக்ட் அண்ட் டேட்டாஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸை எப்படி நம்ம பார்க்கலாம், அதுல இருக்கிற சில முக்கியமான நம்பர்ஸான கேஷ், டெப்ட், ஷேர் பைபேக்ஸ், இதுலலாம் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் பண்ணி எப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்பவே டீடைல்டாவே சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இந்த சாப்டர்ல ஆர்த்தர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய சாப்டர்ஸ்ல ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு, பட் அதே விஷயம் ஒரு நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி எல்லாம் அட்வான்டேஜஸா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஆர்த்தர் சொல்லியிருப்பாரு. பட் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு இருக்கிற சில அட்வான்டேஜஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாரு. உதாரணத்துக்கு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா சில முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களால பேச முடியும். உதாரணத்துக்கு இப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியோட சேர்மன், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இன்னும் சில முக்கியமான ரோல்ல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட எல்லாம் ஃபண்ட் மேனேஜர் நினைச்சா டைரக்டா பேச முடியும். அண்ட் அவங்க கிட்ட பேசும்போது கேபிட்டல் ஸ்பெண்டிங், எக்ஸ்பான்ஷன் பிளான், காஸ்ட் கட்டிங் என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான பிசினஸை சப்போர்ட் பண்ற சில முக்கியமான விஷயங்களை பத்தி அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியும். இதே மாதிரி மத்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட அவங்க பேசலாம். வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்களால நேர்ல போய் விசிட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு நார்மல் இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை விட சில விஷயங்களை அடிஷனலாவே பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு பிசினஸ்ல இப்ப நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நார்மலான ரீட்டைல் இன்வெஸ்டராலையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ அதை எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ்ல இருந்து. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியே ஆகணும். ஆனா அந்த டாக்குமெண்ட்லயே அந்த பிசினஸ் பத்தின முழு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அந்த பிசினஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாம ஓவராலா ஒரு இண்டஸ்ட்ரி பத்தின ரிப்போர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அந்த ரிப்போர்ட்ல இந்த இண்டஸ்ட்ரி இப்ப எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்து வந்திருக்கு, இப்ப கரண்டா எந்த ரேட்ல வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், growth ரேட் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம், இத பத்தின ரிப்போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கம்பெனிஸே நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுலயும் சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து அந்த பிசினஸ் பத்தின நிறைய முக்கியமான தகவல்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதை நம்புறதை விட ஒரு கம்பெனியை பத்தின ரூமரை தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியை பத்தி இந்த கம்பெனி இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றத ஒரு இன்வெஸ்டர் கேட்கிறாரு, இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஹெட்லைன் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து படிச்சு உடனே பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல அந்த கம்பெனியை பை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து ட்ரிகர் ஆகிரும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற விஷயங்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி வந்து இப்போ இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, பெருசா அதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கிற ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்கிற சோர்ஸ்ல இருந்து வர டேட்டாவை கூட நம்பிடுவாங்க. ஆனா
பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற ஃபேக்ட் அவ்வளவு சீக்கிரமா பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்டரா ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ற ஆனுவல் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னாலும் சரி, இல்ல ஆல்ரெடி அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாலும் சரி, நம்மளோட டிசிஷன் வந்து கரெக்டா இல்லையா, இல்ல வந்து என்ன மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில முக்கியமான தகவல்கள் அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். தேவையில்லாம நம்ம ரூமர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் அளவுக்காவது இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை கேர்ஃபுல்லா ரீட் பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் சஜஸ்ட் பண்றாரு. கெட்டிங் த மோஸ்ட் அவுட் ஆஃப் அ புரோக்கர். நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஸ்டாக் புரோக்கரை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் புரோக்கர் ஆர் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதோட சேர்த்து சின்ன சின்ன சர்வீஸ் அடிஷனலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க வாங்குற கமிஷனுக்கு. ஆனா ஃபுல் சர்வீஸ் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாவே நம்ம கமிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் புரோக்கரை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் என்னதான் அவங்க வந்து கமிஷன்ஸ் அதிகமா வாங்கினாலும் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அதுக்கான சர்வீஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்வீஸை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ நம்ம ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த புரோக்கரேஜை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்றது மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபீ கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நார்மலா நம்ம வந்து ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்லயே போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல விஷயம் என்னன்னா ஆர்த்தர் வந்து அப்ப அமெரிக்கால இருந்த புரோக்கரேஜ் பத்தி இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியாலுமே ஸ்டாக் புரோக்கர்ல ஃபுல் டைம் புரோக்கரும் இருக்காங்க, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸும் இருக்காங்க. இதுல ஒவ்வொரு புரோக்கருமே ஒரு கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பிக்ஸ்டா வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்ம எந்த அளவுக்கான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதுல ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் கமிஷனா பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாமே செபியோட லிமிட் குள்ள தான் இருக்கும். யாருமே வந்து இஷ்டத்துக்குலாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபுல் டைம் புரோக்கர் மட்டும் தான் புரோக்கரேஜ் இல்லாம மத்த அடிஷனல் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இன்னைக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸும் பாத்தீங்கன்னா நிறைய அடிஷனல் சர்வீஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க. சோ எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா மோஸ்ட்லி புரோக்கர்ஸ் வந்து இப்ப நிறைய விதமா இருக்காங்க, நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு புரோக்கரேஜோட ஹெல்ப் தேவைப்படும். சோ ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணும்போது கரெக்டான புரோக்கரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக் அவங்க வந்து செபி ரெகுலேட்டட் புரோக்கரா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது அவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, கமிஷன்ஸ் அண்ட் மத்த சில விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணணும். சோ இந்த இடத்துல ஆர்த்தர் வந்து அந்த புரோக்கரேஜ் பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலா இதெல்லாமே ரொம்பவே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக். இதெல்லாம் நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். இப்போ அகைன் கமிங் பேக் டு தி டாபிக், மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் புரோக்கர்ஸ் கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மார்க்கெட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस தான் கேட்பாங்க. இதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் கிடையாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமா இருக்கிற ஒரு டைம்ல, பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கிற ஒரு டைம்ல புரோக்கர்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பதட்டமாகாம பாத்துப்பாங்க தான். பட் அதுக்காக ஒரு நல்ல கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் அதுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸை பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் இத வந்து புரோக்கர் சொல்ல மாட்டாங்க. பட் நமக்கு இப்போ ஒரு சர்டைன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தின முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரோக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் பத்தின சில முக்கியமான ஃபேக்ட தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பி ரேஷியோ, growth ரேட், இன்சைடர் பையிங், இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ஒரு சீரியஸான இன்வெஸ்டரா இருக்கோம் அப்படின்னா புரோக்கர்ஸ் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கிளைண்ட் அவங்களோட புரோக்கரேஜ் சர்வீஸை ரெகுலரா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயம் அவங்களோட பிசினஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில புது கிளைண்ட்ஸ் வந்து இதை பார்த்து கூட அவங்க சர்வீஸை வந்து எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜெனரலா நம்ம வந்து இந்த ஸ்டாக் அட்வைஸ்க்கு புரோக்கரே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல சில புரோக்கர்ஸே பாத்தீங்கன்னா ஸ்டாக் டிப்ஸ், ஐடியாஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அகைன் இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இப்ப நம்ம புரோக்கர் சொல்ற கம்பெனில தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க சொல்ல டாப்பர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒருவேளை இப்போ புரோக்கரேஜ் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்றாங்க, இல்ல இந்த கம்பெனியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஏன் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை அந்த புரோக்கரேஜ் சைட்ல இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. அதை விட்டுட்டு சிம்பிளான ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டுட்டு உடனே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்
டிசிஷன்லாம் எடுக்க கூடாது. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு புரோக்கருக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. இப்ப புரோக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெரே அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் இருக்கு, இப்ப இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்றாங்க. இப்ப உடனே அந்த இன்வெஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா உண்மையிலே இந்த கம்பெனியில இப்ப இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அந்த புரோக்கரும் சொல்றாரு. இப்போ அந்த இன்வெஸ்டரும் என்ன பண்றாரு அப்படின்னா அப்போ ஓகே நான் அந்த கம்பெனியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த கான்வர்சேஷன் அதாவது இந்த அப்ரோச் இப்படி இருக்கவே கூடாது. ஒருவேளை ஒரு புரோக்கர் நமக்கு ஒரு கம்பெனியை சஜஸ்ட் பண்றாரோ இல்ல ரெக்கமெண்ட் பண்றாரோ அப்படின்னா உடனே அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டாக், இது வந்து ஸ்லோ க்ரோவரா ஃபாஸ்ட் க்ரோவரா சைக்கிளிக்கலா அசெட் பிளேவா அப்படின்னு அந்த ஸ்டாக்கோட கேட்டகரியை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கான கொஸ்டினை கேட்கணும். மூணாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பி ரேஷியோ ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும். நாலாவது இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை ஏன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான காரணத்தை நம்ம கேட்கணும். அஞ்சாவது இந்த கம்பெனியோட பிசினஸ்க்கு இப்போ இருக்கிற ஓவரால் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்கணும். ஆறாவது இந்த கம்பெனி ஏற்கனவே வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கேட்கணும். ஏழாவது ஒருவேளை இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல க்ரோ ஆக போறாங்க அப்படின்னா அந்த growth எங்க இருந்து வரும், இல்ல அந்த growthக்கு எது முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்றத கேட்கணும். எட்டாவது இப்ப இந்த கம்பெனில எந்த அளவுக்கு கடன் இருக்கு, அந்த கடன் எல்லாம் அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்பதாவது அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையான நிதியை அவங்க எப்படி திரட்டுறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். பத்தாவது ஒருவேளை அந்த கம்பெனி புது ஷேர்ஸை இஷ்யூ பண்ற ஐடியால இருக்காங்களா, அப்படி இஷ்யூ பண்ணி அவங்களோட ஏர்னிங்ஸை டைல்யூட் பண்ற பிளான்ல இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 11வது கேள்வி கம்பெனில இருக்கிற இன்சைடர்ஸே அந்த ஸ்டாக்க வாங்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 11 கேள்விக்கான பதிலுமே ஒரு புரோக்கரால பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியணும். அப்படி அவங்களுக்கு இந்த கேள்வியோட பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பதில கேட்டுட்டு ஃபர்தரா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஃபைனல் டிசிஷனை நம்ம எடுக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் எல்லா புரோக்கர்ஸ் கிட்டயும் பதில் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான கேள்வியோட பதில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுக்கான பதில அவங்க சொல்லல அப்படின்னா கூட நம்மளாவது அட்லீஸ்ட் தேடி பார்க்கணும். நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி காலிங் த கம்பெனி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனில ரெகுலரா அவங்க வந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஆர்த்தர். ஆனா நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அதை பண்றதே கிடையாது. இப்ப நம்மளுக்கு அந்த கம்பெனியை பத்தி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பெனியோட இன்வெஸ்டர் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அந்த மாதிரி கம்பெனியோட அந்த போன் நம்பரை கேட்டு வாங்குறதுக்கு நம்மளோட புரோக்கர் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். சில சின்ன சின்ன கம்பெனில அந்த கம்பெனியோட ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டயே பாத்தீங்கன்னா நம்மளால டைரக்டா பேச முடியும். உதாரணத்துக்கு சிஇஓ, பிரசிடென்ட், சேர்மன் அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட்ல இருக்கவங்க கிட்டயே பாத்தீங்கன்னா நம்மளால டைரக்டாவே பேச முடியும். ஆனா ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நான் வெறும் அந்த கம்பெனில கொஞ்சம் ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்கேன், நான் போய் எப்படி அந்த கம்பெனில வந்து டைரக்டா பேசுறது, சோ அவங்களோட அட்டென்ஷனை நான் கிராப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அவங்க கம்பெனியோட நிறைய ஷேர்ஸை வாங்கி இருக்கணும். அதுக்காக கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையே இல்லாம அந்த கம்பெனில அதிக அளவுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்காக எல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஒரே கம்பெனிலேயே அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆர்த்தரும் அதை ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட நம்ம டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணணும். அதனால கால் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்க போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம வந்து டிசைட் பண்ணிடணும். நம்ம கேட்கிற கேள்வி ஏன் உங்க கம்பெனியோட ஸ்டாக் இப்ப வந்து இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மொக்கையெல்லாம் இல்லாம அந்த இடத்துல நம்ம ப்ரொஃபஷனலா அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஓகே, பட் அதை ப்ரொஃபஷனலா ஆக்சுவலா கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கம்பெனி சைட்ல இருந்து நினைப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில சமயம் கம்பெனிஸ்க்கே தெரியாது ஏன் அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்குது அப்படின்னு. பட் ஆனா வேற சில முக்கியமான விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப ஏர்னிங்ஸே எடுத்துக்கோங்களேன். இத கூட சிம்பிளா கேட்காம நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம வரப்போற வருஷங்கள்ல உங்க கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே வந்து துல்லியமாவும் இருக்கும். அதே நேரத்துல இப்படி கேட்கும் போது அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பத்தி ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு
கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ பிரெடிக்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனா அப்படியே அதை நம்ம பிரெடிக்ட் பண்ணாலும் அது வந்து துல்லியமாவும் இருக்காது. ஒவ்வொரு அனாலிசிஸ்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இதனால கூட கம்பெனிஸ்க்கே அவங்க வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியாது சில நேரங்கள்ல. உதாரணத்துக்கு இப்ப நம்ம பிஎன்ஜி அப்படிங்கிற கம்பெனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட், நிறைய பிராண்ட், நிறைய மார்க்கெட்ல அவங்க வந்து இருக்காங்க. இதே நம்ம வந்து ரெனால்ட்ஸ் மெட்டலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் அலுமினியமோட பிரைஸ் அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு. இதனால அவங்களோட ஏர்னிங்ஸையுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபெல்ப்ஸ் டாட்ஜ் அப்படிங்கிற கம்பெனிலையும் இதே நிலைமை தான். ஏன்னா அவங்க வந்து மெயினா காப்பர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு பிசினஸ். காப்பரோட பிரைஸும் இதே மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஏர்னிங்ஸை ஃபார்காஸ்ட் பண்றதுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா ஏர்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல டாபிக்காவே இருந்தாலும் நம்ம அந்த கம்பெனியை கால் பண்றதோட பர்பஸ் ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஃபார்காஸ்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கரெக்டா இல்லையா, இல்ல எந்த அளவுக்கு அது இருக்கு அப்படிங்கறத ஒரு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஃபேக்ட பத்தி நம்ம வந்து அந்த கம்பெனிலே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஸ்மித் கிளைன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. டேங்கமேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால இவங்களோட பிசினஸ் பாதிப்படையுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஸ்மித் கிளைன் கிட்டே டைரக்டா நம்ம வந்து அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த மாதிரிலாம் அந்த பிசினஸ் வந்து உங்களோட பிசினஸ பாதிக்குது, லேட்டஸ்டா இப்போ சேல்ஸ் வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி அந்த கம்பெனில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம சில முக்கியமான ஃபேக்ட நம்ம வெரிஃபை பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி வந்து ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோரிய கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த கம்பெனி கிட்டே சில கேள்விகளை கேட்கலாம். உதாரணத்துக்கு உண்மையாலே உங்க பிசினஸ் வந்து 2 மாசம் கொஞ்சம் மோசமா இருந்துச்சா, ப்ராடக்ட் ஆர் ரா மெட்டீரியலோட பிரைஸ் ஏதாவது இப்ப ரீசெண்டா ஏறிச்சா, இந்த வருஷத்துல எத்தனை இடத்துல புதுசா உங்களோட ஸ்டோர்ஸ வந்து ஓபன் பண்ற ஐடியால இருக்கீங்க, உங்களோட காம்படிட்டரோட மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்ல இருக்கு, உங்களோட பிசினஸ் வந்து இப்போ ஃபுல் கெபாசிட்டியோட ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரி சில முக்கியமான கேள்வியை கேட்டு சில ஃபேக்ட நம்மளால வெரிஃபை பண்ண முடியும் ஆர் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து நம்ம தரோவா ரிசர்ச் பண்ணிட்டும் பாத்தீங்கன்னா சில கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு உங்க கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நான் தெளிவா படிச்சுட்டேன். அதுல வந்து உங்களோட கடனை வந்து $500 மில்லியன் அளவுக்கு நீங்க இப்ப குறைச்சிருக்கீங்க. இன்னும் உங்களோட கடனை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். சும்மா போயிட்டு உங்க கடன் அடைக்கிறதுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காம நான் முன்னாடி சொல்ற மாதிரி கேட்கிறப்போ நம்ம அவங்க பிசினஸ்ல எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனலா இருக்கோம் அப்படிங்கறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த பிளான்ஸை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். சரி, எந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவும் இல்லாம கூட இந்த வருஷம் உங்க பிசினஸ்க்கு பாசிட்டிவா அமைஞ்ச விஷயங்களை பத்தி சொல்லுங்க, இல்ல நெகட்டிவா அமைஞ்ச விஷயங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கூட சில ஜெனரலான क्वेश्चंस கேட்கலாம். அப்படி கேட்கறப்ப அந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டா க்ளோஸ் பண்ண ஒரு பிளான்ட் பத்தி சொல்லலாம், இல்ல அவங்களோட பிசினஸோட ஒரு டிவிஷனை செல் பண்ணத பத்தி சொல்லலாம், இல்ல மார்க்கெட்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண புது ப்ராடக்ட் இப்போ எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பத்தி சொல்லலாம். காம்படிட்டர்னால அவங்களோட பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். குறிப்பா நெகட்டிவ்ஸ பத்தி கேட்கும்போது அந்த கம்பெனி இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். உதாரணத்துக்கு லேபர் காஸ்ட் எந்த அளவுக்கு இப்ப ஏறி இருக்கு, மேஜர் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் கம்மியானதை பத்தி, அவங்களோட காம்படிட்டர்ஸை பத்தி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுறதுனால அவங்களோட பிசினஸ் எந்த மாதிரி பாதிப்பை சந்திக்குது அப்படிங்கறத பத்தி சில முக்கியமான டேட்டாஸ, சில முக்கியமான விஷயங்களை நம்ம கூட பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப அவங்க வந்து ஒரு கிளாத்திங் பிசினஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்டா அவங்களோட ப்ராடக்ட் வந்து இப்ப அந்த அளவுக்கு சேல் ஆகல, பட் இருந்தாலும் அவங்களோட இன்வென்டரிஸை வந்து அவங்க அதிகப்படுத்தி இருக்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த கான்வர்சேஷனோட முடிவுல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கம்பேர் பண்ணி நம்ம அந்த பிசினஸ் பத்தி ஏற்கனவே நினைச்ச விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். சில சமயங்கள்ல நமக்கே தெரியாத விஷயத்த கூட பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதன் மூலியமா கூட நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து இன்னும் கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்த்தர் ஒரு கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கெல்லாம் கால் பண்ணுவாரு. அதுல 10 தடவை கம்பெனிஸ்க்கு கால் பண்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு 10 கம்பெனிக்கு ஒரு 10 கால் பண்றாரு அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு கால்லையாவது
ஏதாவது அன்யூஷுவலா ஏதாவது ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து கண்டுபிடிக்கிறதா சொல்றாரு. இப்போ ஒரு கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கால் பண்ணும் போதே அந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சில சமயங்கள்ல மார்க்கெட்ல யாருமே இன்னும் நோட்டீஸ் பண்ணாத அந்த பிசினஸ் பத்தின சில பாசிட்டிவான விஷயங்களையும் சேர்த்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு கம்பெனி வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த கால் நம்ம பண்றதன் மூலியமா அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் வியூவை சப்போர்ட் பண்ற விஷயங்களையும் அதே நேரத்துல வெளியே தெரியாம இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. சோ இந்த பேட்டர்ன் அப்படிங்கறது அவரோட ரிசர்ச்ல கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுறத அவர் வந்து நோட் பண்றாரு. கேன் யூ பிலீவ் இட்? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஹானஸ்டா தான் இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நம்புறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க என்னதான் பொய் சொன்னாலுமே அவங்க ரிலீஸ் பண்ற அடுத்தடுத்த ரிப்போர்ட்ல அவங்க சொன்ன பொய் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால உண்மையை மறைக்கிறதுக்கு கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டைம் வந்து அவர் கம்பெனிஸ் கிட்ட பேசியிருக்காரு. அதுல வெரி ஃபியூ டைம் மட்டும்தான் கம்பெனிஸ் வந்து வேணும்னே வந்து உண்மையை மறைச்சு பொய் சொல்றதா இருக்கட்டும், இல்ல உண்மையை மறைக்கிறதா இருக்கட்டும், இல்ல மிஸ்லீட் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை தான் பாத்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. ஜெனரலாவே கம்பெனி சைட்ல இருந்தே ஏதாவது ஒரு ஃபேக்ட வந்து நம்மளுக்கு இன்வெஸ்டர் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம நம்பலாம். பட் ஆனா அந்த ஃபேக்ட அந்த கம்பெனி எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னதான் வந்து சேம் கண்டிஷனாவே இருந்தாலும் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி மாறிப்படலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க ரொம்பவே கன்சர்வேட்டிவா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜேபி ஸ்டீவன்ஸ், வெஸ்ட் பாயிண்ட் பெப்பரெல் இந்த கம்பெனி எல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பல வருஷமா பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஏகப்பட்ட வார்ஸ், ரிசெஷன், மார்க்கெட்டோட ஃபால் இது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி பார்த்திருக்காங்க. இதனாலே இந்த கம்பெனி ரொம்பவே காஷியஸாவும் ரியலிஸ்டிக்காவும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இதனால இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ அவங்களோட பிசினஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓரளவுக்கு மைல்டா தான் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே குட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பிசினஸ் வந்து டிஸ்கரேஜ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே போரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பெசிமிஸ்டிக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப கம்பெனியோட டிஃபரெண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா மீடியாக்கு நாட் சோ ஹாட், இட் ஹாஸ் பீன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் ஃபைனான்சியல் ரிசல்ட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால ஒரு கம்பெனியா உங்க பிசினஸை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அந்த வேர்ட்ஸுக்கு பெருசா கவனம் கொடுக்காம ஃபேக்ட் அண்ட் டேட்டாவை மெயினா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் அட்வைஸ் பண்றாரு. ஏன்னா இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே பிசினஸ் ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட ப்ராடக்ட பத்தி கேட்கும் போது அவங்க அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு மாதிரி நெகட்டிவாவே பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்றாங்க. அதே மாதிரி பல வருஷமா இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் டிஸ்கிரைப் பண்ணும்போது ரொம்பவே காஷியஸா தான் இருப்பாங்க. ஒரு புது இண்டஸ்ட்ரி அவங்களோட பிசினஸ் டிஸ்கிரைப் பண்றதை விட மெச்சூர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் வந்து பாப்பாங்க. ஆனா இதே வந்து யங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுல அவங்க கவனம் செலுத்துவாங்க. அப்பேரல் கம்பெனிஸ் ஒரு எதிர்பாராத பிசினஸ் என்விரான்மெண்ட்டை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட பிசினஸ் வந்து புவரா இருந்தா கூட ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க பிசினஸை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு எங்களோட பிசினஸ் இப்ப பேசிக்கலாவே ஓகே தான், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு, அன்பிலீவபிளா இருக்கு, அவுட் ஆஃப் த வேர்ல்டு, ஃபேபுலஸ் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஆக்சுவல் பிசினஸ் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்ப டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அவங்க பேசுறத பாக்குறப்ப அவங்க ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறது நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்கா அவங்களோட பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்டெபிலிட்டி அந்த பிசினஸ்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காம்படிட்டரோட வருகையால பயங்கரமா பிசினஸ் இப்ப பாதிக்குது அப்படின்னா அவ்வளவு ஈஸியா அவங்களோட தோல்வி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து கான்பிடென்டா தான் இருக்காங்க, ஸ்டில் அவங்களால சர்வை பண்ண முடியும், அவங்களோட பொசிஷன் அவங்களால தக்க
வச்சுக்க முடியும் அப்படிங்கறத தெரியப்படுத்துற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் அவங்க டிஸ்கிரைபே பண்ணுவாங்க. விசிட்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸை நம்ம போய் பாக்குறதன் மூலியமா நிறைய வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அஸ் அ ஃபண்ட் மேனேஜரா அவரால் பாத்தீங்கன்னா போக முடியும், பட் ஒரு நார்மல் இன்வெஸ்டரா நம்மளால போக முடியுமா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. இப்ப ஒருவேளை அந்த கம்பெனி நம்மளுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா உள்ள போய் பாக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு விசிட் பண்றதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் கம்பெனிஸும் வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க பிசினஸ் எப்படி இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு காட்டுறதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸை நம்ம விசிட் பண்ண வேண்டிய முக்கியமான காரணமே அவங்களோட கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா ஃபேக்ட் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு போன் கால்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி நேர்ல போய் விசிட் பண்றப்ப அந்த கம்பெனி ஆக்சுவலா எப்படி ஆபரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியும், அதே நேரத்துல அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ஆர்த்தர் ஒரு தடவை டாக்கோ பெல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாரு. பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படின்னா பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம, அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஆபீஸ், அதுல இந்த பில்டிங்க்கு வந்து அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்றதுக்கு பதிலா ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மெயின்டைன் பண்றாங்க. வழக்கமா ஆர்த்தர் இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணும்போது அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடைசியா எப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜரோ இல்ல ஒரு அனாலிசிஸ்டோ இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாரு. ஒருவேளை ரொம்ப நாள் முன்னாடி அப்படிங்கிற பதில் கிடைச்சது அப்படின்னா அதை ஒரு பாசிட்டிவ் சைனா அவர் எடுத்துப்பாரு. மெரிடியன் பேங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் தொடர்ந்து 22 வருஷமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம டிவிடெண்டும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து அதிகரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான அனாலிசிஸ் மட்டும்தான் இந்த கம்பெனியை வந்து பார்த்திருக்கவே செய்யறாங்க. அதே மாதிரி ரொம்ப லக்ஸரியான ஆபீஸ்க்கு பதிலா ரொம்ப மாடஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கிற ஒரு கம்பெனிக்கு அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறாரு. பெப் பாய்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளலாம் வந்து கேப் டிரைவர்ஸ் கூட பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல தான் அவங்களோட ஆபீஸே இருந்திருக்கு. பட் ஆர்த்தர் வந்து இது ஒரு நல்ல சைன் தான் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி கிரான் காக்ஸீல் அப்படிங்கிற கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பிரசிடென்ட்டோட ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த கம்பெனி பிசினஸ் ரன் பண்றதுல தான் மெயினா வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக் வந்து கடந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 280 மடங்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அந்த க்ரோத் ஸ்டாக் பிரைஸ்லயும் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்ப இதே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரொம்ப மாடர்னா அப்பியரன்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஒரு வார்னிங் சைனா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆர்த்தர் ஒரு தடவை யூனி ராயல்ஸோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்கு. அவங்களோட அந்த ஆபீஸோட அப்பியரன்ஸ்க்காகவே அவங்க ரொம்ப அதிக அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆபீஸ பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படிங்கிறாரு. பட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமா டிக்ளைன் ஆகிருக்கு. ஆபீஸ்க்கு செலவு பண்ணதா காரணமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கம்பெனி அவங்களோட காசை எப்படி செலவு பண்றாங்க, எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு செலவு பண்ண மாதிரியே அவங்களோட பிசினஸையும் பார்த்து பார்த்து அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களோட பிசினஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த பிசினஸ் வந்து டிக்ளைன் ஆனதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படிங்கறத ஆர்த்தர் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் அவங்களோட ஆபீஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு, ஏகப்பட்ட காசை தண்ணியா செலவு பண்ணி அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணிருக்காங்கன்றத மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இன்னும் வேற என்னென்ன வார்னிங் சைன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம், ரொம்ப பாலிஷான வால்நட் வால்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த இன்டோர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஒரு வகையில ஒரு வார்னிங் சைன் தான் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு கம்பெனி லக்ஸரியான ஆபீஸை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஏர்னிங்ஸ் நினைச்சு கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு காமெடியா பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம போகும்போது கம்பெனியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல்ல இருக்கிற பீப்புள்ஸையும் நம்மளால பாத்தீங்கன்னா சந்திக்க முடியும், அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது இதே மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஆனுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபார்மலான மீட்டிங்ஸை தாண்டி இன்ஃபார்மலான கான்வர்சேஷன் மூலியமாவும் நம்மளால கான்டாக்ட்ஸை பாத்தீங்கன்னா வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு ஆர்த்தர் வந்து ஒரு தடவை டாண்டம் அப்படிங்கிற கம்பெனியை விசிட் பண்றாரு. ஏற்கனவே இந்த கம்பெனி வந்து ரொம்பவே காஷியஸா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா
பாப்புலரான ஃபிளாப்பி டிஸ்க் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த விசிட் அப்போ இன்வெஸ்டர் ரிலேஷன் ரெப்ரசன்டேட்டிவா பாக்குறதுக்கு ஆர்த்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கம்பெனியோட ப்ராக்ஸி ஸ்டேட்மெண்ட் ஆர்த்தர் வந்து செக் பண்றாரு. அண்ட் அதுல எக்ஸிகியூட்டிவ்ஸ் அண்ட் டைரக்டர்ஸோட ஸ்டாக் ஓனர்ஷிப் அண்ட் அவங்களோட காம்பன்சேஷன் பத்தின டீடைல்ஸ் அதுல போட்டிருந்துச்சு. அதுலதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவர் நோட் பண்றாரு. அது என்னன்னா, இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டுமே அந்த கம்பெனியோட ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் 20 மில்லியனுக்கு பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்றாரு. பட் இருந்தாலும் இவர் வந்து அந்த கம்பெனில ரொம்ப நாள்லாம் சர்வே பண்ணல. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு அது ஏற்படுத்துது. ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு அதோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ல இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது ஆர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் நினைக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது அர்த்தமுள்ளதா இருக்காது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அவர் அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா $35.25 இருந்த ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட $2 கம்மியா பாத்தீங்கன்னா ஆச்சு. அண்ட் இதுக்கு இடையில ஸ்டாக் ஸ்பிளிட்டும் பாத்தீங்கன்னா சிலது நடந்திருக்கு. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெலிவீடியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனிலயும் ஆர்த்தருக்கு பாத்தீங்கன்னா சில கவலை இருந்திருக்கு. சோ கம்பெனியோட ஃபவுண்டரை பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பாக்குறாரு. ஆல்ரெடி அந்த கம்பெனியோட 100 மில்லியன் வர்த் ஆஃப் ஷேர்ஸ் அந்த ஃபவுண்டர் ஹோல்ட் பண்றாரு. இந்த கம்பெனியோட பி ரேஷியோவும் ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் பிசினஸ்க்கு வந்து பயங்கரமான காம்படிஷனும் இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் ஆர்த்தர் வந்து அவாய்ட் பண்றாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட வர்த் வந்து 200 மில்லியனுக்கு போகும் அப்படிங்கிறாரு. அந்த டைம்ல உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரங்களோட சொத்து மதிப்பு கூட பாத்தீங்கன்னா மேபி அந்த அளவுக்கு இருந்திருக்காது போல இருக்கு. அதனாலேயே இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அதனாலே அந்த கம்பெனில அவர் இன்வெஸ்டே பண்ணல. 1983ல $40.5 இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 1987ல வெறும் $1 பாத்தீங்கன்னா குறைஞ்சது. சோ ஆர்த்தருக்கு இருந்த சந்தேகமும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெளிவாச்சு. கிக்கிங் த டயர்ஸ். ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஆர்த்தருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இப்ப அந்த கம்பெனி வந்து ஏதாவது ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதை நேர்ல விசிட் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட்டை எடுத்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்றதுனால அந்த பிசினஸ் பத்தி இன்னும் நம்மளால பெட்டரா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. பட் அதுக்காக மட்டும் நம்ம வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண வேணாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இதுவும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம டாய் ஆர்ஸ் அஸ் அப்படிங்கிற கம்பெனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த கம்பெனியை பத்தியே அவர் ஃப்ரெண்டு மூலியமா தான் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே இந்த கம்பெனியோட ஒரு ஸ்டோருக்கு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் விசிட் பண்றாரு. அண்ட் இந்த கம்பெனி டாய்ஸ் எப்படி செல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அது அவருக்கு வந்து கன்வின்சிங்காவும் இருந்திருக்கு. கஸ்டமர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இவங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போறத பாக்குறாரு. அண்ட் ஒரே கஸ்டமரே திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடையில பர்ச்சேஸ் பண்றதையும் பாக்குறாரு. அடுத்தது லா குவிண்டா அப்படிங்கிற ஒரு மோட்டல், அதாவது இந்த ரோட் சைட்ல எல்லாம் இருக்கிற ஹோட்டல் தான். இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட மோட்டல்ஸ்ல 3 நைட் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து டிஃபரெண்ட் லொகேஷன்ல ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பிக் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சோ இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கலிபோர்னியால இருக்கிற இவங்களோட ஒரு ஸ்டோரை வந்து ஆர்த்தர் வந்து விசிட் பண்றாரு. லோ பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸ் செல் பண்றத பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. சோ ஒரு ப்ராடக்ட் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கி அதை ஹெவியான டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல செல் பண்ற கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஆர்த்தருக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பிசினஸ் இத பண்றாங்க அத பண்றாங்க அப்படிங்கறத கேட்கறத விட அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நேர்ல போய் பாக்குறது இன்னும் அதிகமான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இன்வெஸ்டர் ரிலேஷன்ல ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பிக் அண்ட் சேவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி இன்வெஸ்டர் ரிலேஷன்ல சொன்னாலுமே ஆர்த்தர் அவங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டாரு. ஏன்னா நிறைய பிராண்டடான ப்ராடக்டே ரொம்ப லோ பிரைஸ்ல செல் ஆகிறத அவர் பாக்குறாரு. இந்த மாதிரியான பார்கெனிங் பிரைஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது மக்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் மக்களும் அதிக அளவுல பொருட்களை வாங்குறப்போ இந்த கம்பெனியோட இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. கலிபோர்னியால இருக்கிற பெப் பாய் ஸ்டோருக்கு போறப்போ ஒரு நியூ செட் ஆஃப் டயரை ஆர்த்தர் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட சேல்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட ஆர்த்தரை கன்வின்ஸே பண்ணிட்டாரு
அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த சேல்ஸ்மேனோட எந்தூசியாசம் வந்து ஆர்த்தரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. சோ அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்றதுல அவங்க காட்டுற அக்கறை அந்த பிசினஸ்க்கு நிறைய வேல்யூவா ஆட் பண்ணும் அப்படிங்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிறத அவர் நோட் பண்றாரு. ஆப்பிளோட ஸ்டாக் $60 இருந்து $15 ஃபால் ஆச்சு. இப்ப இந்த கம்பெனியால ரெக்கவர் ஆக முடியுமா அப்படின்னு ஆர்த்தர் ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. ஏன்னா இவங்களோட லீசா அப்படிங்கிற கம்ப்யூட்டர் வந்து பிசினஸ் மார்க்கெட்ல ஃபெயில் ஆகிருச்சு. பட் ஆர்த்தரோட ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் வீட்ல இன்னொரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெடலிட்டியோட சிஸ்டம் மேனேஜரும் பாத்தீங்கன்னா 60 மேக் இன்டாஷ் கம்ப்யூட்டரை ஆபீஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஆர்த்தர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா ஹோம் மார்க்கெட்ல இன்னும் ஆப்பிளுக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் அவங்களோட மேக் இன்டாஷ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டும் பிசினஸ் மார்க்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை அவர் பாக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா 1 மில்லியன் ஆப்பிள் ஷேர்ஸ் அவர் வாங்குறாரு. அண்ட் அதுக்காக இது வரைக்கும் அவர் வருத்தப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்லரை பொறுத்த வரைக்கும் லீ லாகோகா அப்படிங்கிறவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஆர்த்தர் வந்து அந்த பிசினஸ் மேல பயங்கர கான்பிடென்ட் ஆயிட்டாரு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, காஸ்ட் கட்டிங் எப்படி வந்து இந்த பிசினஸ்க்கு ஒர்க் ஆகிருக்கு, அடுத்து என்னென்ன மாதிரியான கார்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் அந்த பர்சனோட ஆர்த்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. கிறிஸ்லரோட ஹெட் குவார்டர்ஸ்ல எக்ஸிகியூட்டிவ் பார்க்கிங்ல பாதி பார்க்கிங்ல தான் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் நிக்கிறதா ஆர்த்தர் பாக்குறாரு. சோ இதை பார்க்கும்போது கம்பெனி எந்த அளவுக்கு காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத ஆர்த்தர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒரு சில ஷோரூம்ஸையுமே பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட கான்பிடன்ஸ் இன்னுமே பாத்தீங்கன்னா அதிகமாகுது. கிறிஸ்லரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓல்டு கஸ்டமர்ஸ்க்கு காரை உருவாக்குறதுல தான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட புது மாடல் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு ஆர்த்தரே பர்சனலா ஃபீல் பண்றாரு. அதுலயும் லீபரான் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறது வந்து ஆர்த்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிறிஸ்லரோட மினி வேனை பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து கொஞ்சம் குறைவா மதிப்பிட்டுட்டாரு. அதை அவரே ஒத்துக்கிறாரு. பட் ஆனா லேட்டர் அந்த கம்பெனி வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த மினி வேனும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாரு. அண்ட் இத எல் எக்ஸோட பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கம்பேர் பண்றாரு. ஏன்னா 1980s ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் ஸ்டோரி இந்த கம்பெனி. அதுக்கப்புறமா அவங்களோட மினி வேனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் பெரிய இன்ஜின் எல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரியான அப்கிரேட்லாம் மக்களுக்கே தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அமெரிக்கால செல் ஆகிற எல்லா கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ்லயுமே 3% ஆஃப் த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கிறிஸ்லரோட மினி வேனா தான் இருந்துச்சு. மக்கள் என்ன மாதிரியான வெஹிக்கிளை டிரைவ் பண்றாங்க அப்படிங்கறதுல இருந்து கூட பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு கிறிஸ்லர் வேன், ஃபோர்ட் டாரஸ் இந்த வெஹிக்கல்லாம் ஓட்டுறவங்க கூட அப்பப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பேசுவாரு. அவங்க கிட்ட சிம்பிளான கேள்விதான் கேட்பாரு. இந்த வண்டி ஓட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எவ்வளவு நாளா இதை வச்சிருக்கீங்க, ஒருவேளை இன்னொருத்தருக்கு இந்த வண்டியை நீங்க வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாரு. இதுல அவங்களோட ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்டு, கிறிஸ்லர் இந்த மாதிரியான பிசினஸும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஆர்த்தர் புரிஞ்சுக்கிறாரு. ஆர்த்தர் வந்து ஒரு பக்கம் கார்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட வைஃப் கேரோலின் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்றாங்க. தி லிமிடெட், பே ஒன் இம்போர்ட்ஸ், மெக்டானல்ட்ஸ் இவங்களோட ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கஸ்டமர்ஸோட பிஹேவியரை பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து வாட்ச் பண்றாங்க. இந்த மாதிரியான அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பத்தின நிறைய வேல்யூபிளான இன்சைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டாவே கொடுக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு ப்ராடக்ட் ஒரு கண்ட்ரில சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா அதே ப்ராடக்ட் இன்னொரு கண்ட்ரில இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் இதன் மூலமா அவங்களோட பிசினஸும் பாத்தீங்கன்னா பல மடங்கு எக்ஸ்பேண்டும் ஆகும். இது மாதிரி மக்களோட ஷாப்பிங் ஹேபிட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல அதை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்த்தர் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி அப்படின்னா ஆஷ்குவாஷ் பி கோஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்களோட பசங்களுக்காக, அதாவது ஆர்த்தர் அவரோட பசங்களுக்காக ரெகுலரா இந்த கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாத்ஸ் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. ரிபோக்கோட ஷூ வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு ஒரு பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணதை கேட்டு அந்த கம்பெனியை ஸ்கிப் பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட 5 மடங்கா பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. சோ இந்த மாதிரியான சிம்பிளான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வச்சு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. இதனாலதான் ஆர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான வேலையே கிடையாது.
பட் அதுக்காக ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்னும் கிடையாது. நம்மளோட வேலையை நம்ம இங்க கரெக்டா பண்ணாலே நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டிப்பா பண்ண முடியும். ரீடிங் த ரிப்போர்ட்ஸ். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் கம்பெனில இருந்து ரிலீஸ் ஆகிற குவார்டர்லி ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே படிக்காமலே அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு காலத்துல எல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்ஸை பிரிண்ட் பண்ணி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததா நானே கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு PDF டாக்குமெண்டா அவைலபிளா இருக்கும். சோ அதுல இருந்து நம்ம படிச்சு பாத்துக்கலாம். பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ரிட்டன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை படிக்கிறதுக்கு ஈஸியாவே இருந்தாலும் அதுல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு தேவையான சில முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளாலையும் இதெல்லாம் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆர்த்தர் ஃபோர்டோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்திருக்காரு. அதுவும் 1987 ஓடது. ரிப்போர்ட்டோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான லிங்கன் கான்டினென்டல் போட்டோ இருக்கு. அண்ட் ஹென்ரி ஃபோர்ட் 2க்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஹென்ரி ஃபோர்டோட அவர் இருக்கிற ஒரு போட்டோவும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான மெசேஜையும் அதுல கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கம்பெனியோட கல்ச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோர்ட் வந்து ஸ்பான்சர் பண்ண ஒரு எக்ஸிபிஷன் பத்தி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆர்த்தர் டைரக்டா பாத்தீங்கன்னா அவங்களோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை ஆர்த்தர் பாக்குறாரு. ஏன்னா இதுலதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் நம்புறாரு. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுல ஆர்த்தர் வந்து கம்பெனியோட கேஷ் பொசிஷனை பாத்தீங்கன்னா பாக்குறாரு. சோ இப்ப அந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 1987 பேலன்ஸ் ஷீட் படி கேஷ் அண்ட் கேஷ் ஐட்டமா $5.672 பில்லியன் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸா $4.424 பில்லியன் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $10.1 பில்லியன் அளவுக்கு கேஷா மட்டுமே அவங்க கிட்ட இருக்கு. சோ 1986 வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்டு கிட்ட கேஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகி இருக்கு. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அடுத்தது கம்பெனியோட லாங் டேர்ம் டெப்த்தை வந்து செக் பண்றாரு. சோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் லாங் டேர்ம் டெப்த் வந்து கம்மியாகி இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அண்ட் இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன். நெக்ஸ்ட் ஆர்த்தர் வந்து கேஷையும் டெப்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. சோ அவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் கேஷ்ல இருந்து அந்த லாங் டேர்ம் டெப்ட மைனஸ் பண்ணி பார்த்துட்டு நெட் கேஷ் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அபவுட் $8.35 பில்லியன் பாத்தீங்கன்னா ஃபோர்ட் கிட்ட இருந்திருக்கு அந்த வருஷம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லாங் டேர்ம் டெப்ட விட அவங்க கிட்ட அதிகமான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது கேஷாவே இருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவான சைன். சோ இப்ப இதுல இருந்து ஃபைனான்சியலி அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பெரிய பிரச்சனையா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அடுத்தது ஷார்ட் டேர்ம் டெப்ட வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 1.8 பில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருந்திருக்கு. ஏன்னா கம்பெனியோட மத்த அசெட்ஸை நம்ம கவர் பண்ணும்போது அதுவே இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட வந்து கவர் பண்ணிரும் அப்படிங்கிறாரு. சோ இந்த அனாலிசிஸ் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு. சில சமயம் ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் டெப்ட் அப்படிங்கிறது கேஷை விட பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடன் அதிகமாக அந்த கம்பெனியோட கேஷும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கம்மியாயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவான சைன் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அனாலிசிஸ்ல ஆர்த்தரோட முக்கியமான வேலையே ஒரு கம்பெனி ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. அதை ரொம்ப ஈஸியா அந்த கம்பெனியோட கரண்ட் அசெட் பிளஸ் லாங் டேர்ம் டெப்ட் இதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கம்பெனியோட 10-year ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து செக் பண்றாரு. சோ இதுல கம்பெனியோட லாங் டேர்ம் வியூ என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 511 மில்லியன் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து ஃபோர்ட்ல இருக்கு. அண்ட் கடந்த 2 வருஷத்துல அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கம்பெனியை நிறைய ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பைபேக் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். இப்ப கம்பெனியோட நெட் கேஷ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேருக்கு நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு $16.3 பாத்தீங்கன்னா நெட் கேஷ் வந்து வருது. இததான் நெட் கேஷ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். இருக்க நம்மளோட அனாலிசிஸ் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ரொம்பவே டீடைல்ட் ஆகிட்டே வருது. இப்ப இந்த கால்குலேஷன் எல்லாம் நமக்கு பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா நம்மளோட புரோக்கரோட ஹெல்ப்பை இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பெனி ஏதாவது ஷேர் பைபேக் வந்து பண்ணிருக்காங்களா, இவங்களோட கேஷ் வந்து லாங் டேர்ம் டெப்ட விட அதிகமா இருக்கா, இந்த கம்பெனில பர்
ஷேருக்கு நெட் கேஷ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் கேட்டு இந்த வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால்குலேஷன் எல்லாம் பண்றதுக்கு பதிலா ஆக்சுவலா ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து டீடைல்டா படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிற சில முக்கியமான நம்பர்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிறாரு. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட், S&P-யோட ரிப்போர்ட், நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து வேல்யூ லைன், இந்த மாதிரியான சோர்சஸ்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எஸ்பெஷலி ஆர்த்தருக்கு வேல்யூ லைன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டை படிக்கிறதுக்கே ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல அடங்கி இருக்கும். உதாரணத்துக்கு கேஷ் டெப்ட், லாங் டர்ம் ஃபைனான்சியல் ஹிஸ்டரி, ரீசெண்டா நடந்த ரிசர்ஷன்ல அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஏர்னிங்ஸோட ட்ரெண்ட், டிவிடெண்ட் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணி கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த்தை ரேட் பண்ற மாதிரி 1ல இருந்து 5க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங்கை வந்து கொடுப்பாங்க. இதுல எந்த அளவுக்கு ரேட்டிங் ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் இந்த ரேட்டிங்ல ஆத்தர் வந்து பெருசா வந்து கவனம் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இதுல இருக்கிற சில முக்கியமான ஃபைனான்சியல் நம்பர்ஸை பத்தி 1 by 1 டீடைல்டா அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ற ஐடியால இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 13th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.